சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சீதா வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் வேலை பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை டெபாசிட் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க ஆட்டோவில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா திருட்டு பசங்க 2 பேர் வந்து அந்த 5 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிடுவாங்க. ரோட்டில் நின்று சீதா வந்து ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் மீனா வந்து அங்கே வருவாங்க. என்னாச்சு சீதா, ஏன் அழுதுட்டுருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆட்டோக்கார் வந்து எல்லாத்தையுமே சொல்லுவார். இந்த மாதிரி 5 லட்ச ரூபாய் திருடிட்டு போயிட்டாங்க, இந்த பொண்ணு ரொம்ப பாவம்னு சொல்லவும் மீனா வந்து சரி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து போய் ஹாஸ்பிட்டலில் காண போன விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது சீதா வந்து உன்னை நம்பி பொறுப்பு கொடுத்தா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க, உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒழுங்காக தான் இந்த வேலையை பார்த்தாங்க, ஏன் நான் கூட ஒழுங்காக தான் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன், இது நீ எடுத்துக்கிட்டே இல்லை உண்மையிலே திருட்டு போயிடுச்சா, நீ இனிமேல் இந்த வேலைக்கே வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ காணா போன 5 லட்ச ரூபாயை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்லிடுறாங்க. சீதா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சீதாவும் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சீதாவுக்கு காணா போன பணத்தை மீனா வந்து நல்லபடியாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களா, அதுக்கப்புறமாவது மீனாவை வந்து சீதா புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.